சடனாக எங்கள் ஸ்கூல் குரூப்லேருந்து ஒரு மெசேஜ், ட்ரிப் போகலாமான்னு. எப்பவும் போல் பேசிட்டு விட்டுருவாளுங்கன்னு பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. வேறு என்ன, நானும் கிளம்பி போய் நின்றுட்டேன். அண்ட் எப்போவுமே நம்ம ஒரு டைம் சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக பல மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க. அது ஸ்கூல்லேருந்து அப்படி தான். அது தெரிஞ்சிருந்தோம் நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி ஃபைனலாக நாங்கள் பஸ் ஏறிட்டோம். ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அண்ணா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் எல்லாம் கேதர் ஆகி கிளம்பிட்டோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் அங்கே ரீச் ஆகியிருந்தாங்க. அண்ட் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். போகும்போது பார்த்தா அந்த வழி அவ்வளோ அழகாக இருந்தது. அடா பாவிங்களா, முதல்ல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு தெரிஞ்சு நாங்கள் என்றைக்கே வந்துருப்போம் முடி அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டே போயிட்டோம். ரொம்ப வருஷம் கழித்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. நேற்று தான் ஸ்கூலில் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதே மாதிரி தான் இப்போவும் அதே பாண்டோட பேசும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இன்னும் ஒரு சின்ன வித்தியாசம் தான், ரெட்டச்சடையோட ஸ்கூல் பேக்கோட பார்த்த பொண்ணுங்க இப்போது கையில் குழந்தைங்களோட இருக்கும்போது பார்க்க இன்னுமே அழகாக இருக்குது. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் மாறாமல் இருக்குது. 2008 ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி 2026 வரைக்கும் போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணு படாமல் பார்த்துக்கணும். அண்ட் எங்களுக்கு அப்புறமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்களோட பசங்களும் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பசங்கள்லாம் அவங்க ஜாலியாக விளையாடும்போது பார்க்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம் காலையில். அதை சாப்பிடும்போது ஸ்கூலில் நம்ம மரத்துக்கையில் ஒன்றா சாப்பிட்றது அந்த ஃபீலிங் தான் வந்தது. எவ்வளவோ கதை பேசிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் பசங்களையும் அப்படி மரட்டிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்குறதுக்கு பார்ட் 2 வீடியோவுக்கு மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாக போட்டுடுறேன்.